நாம் இந்த நாளில் லூக்கா சுவிசேஷம் 19 அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் 8, 9, 10 இந்த 3 வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 4 திருப்பி செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சகையுடைய ஒரு பெரிய ஒரு வெற்றி, அதற்கு முன்னே அவனுடைய தோல்வியும், இயேசுவை சந்தித்த பின்பு அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி உண்டாயிருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலையும் இயேசுவை சந்திக்காம இருக்கும் காலத்துல நமக்கு நிறைய தோல்விகளாகும். அல்லேலூயா. இப்ப நீங்கள் சபைக்கு வந்திருந்தாலும் இயேசுவை சந்திக்க அளவில் சிலர் இல்லை. இயேசுவை சந்திக்க வேணும், இயேசுவின் பக்கமாய் சேர வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் இல்லை. அந்த இயேசுவிலே பக்குவதையாய் சேர வேண்டும் என்று சொல்லி சிலர் மாத்திரம் அதுக்கு விரும்புவார்கள். சிலர் மாத்திரம் விரும்பி அந்த வார்த்தையை சரியாய் கேட்டு அந்த வார்த்தையின் கருத்துக்களை உணர்ந்து கொண்டு நானும் இப்படி நடந்தால் என்ன என்று சொல்லி சிலர் மாத்திரம் சிந்திப்பார்கள். அதுதான் தேவை. நான் இந்த வார்த்தையிலே ஒரு சகையோப்பல மனமாற வேண்டும், ஒரு சகையோப்பல திருந்த வேண்டும், சகையோப்பல நன்மை செய்ய வேண்டும். இப்படி நம்ம ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ திருத்தி வரும்போதுதான் கர்த்தருடைய ராஜ்யம் சந்தோஷப்படும். நாம் சபைக்கு வந்து திருத்தம் இல்லாம நம்ம ஒரு நாளுமே ஒன்று புரியாம மனம் திரும்பாம இருக்கிறதுனால கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சந்தோஷம் இல்லை, சபையில எங்களுக்கும் சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. நம்ம பேசுற சுவிசேஷம் வீணாய் போகிறதோ, நம்ம பாடுபடுறது வீணாய் போகிறதோ, இப்படி எல்லாமே நமக்கும் இருக்கும். அப்ப ஆண்டவராய் இயேசு ஆடுகளை தேடி நடந்தார். ஆடுகளை தேடி மனுஷனை, உலக பிரகாரமா இருக்கிற மனுஷனை விடுதலையாக்குவதற்காக. ஏன்னா மனுஷனுக்கு எல்லாருக்குமே தன் புத்தி உண்டு, தன் ஞானம் உண்டு. அந்த தன் ஞானத்துல எல்லா மனுஷர்களும் வாழ்வார்கள். அந்த தன் ஞானத்துல வாழ்ந்தா பரலோகம் போக முடியாது. தன் ஞானத்துல வாழுகிற மனுஷன் உலகத்தோடு அழிந்து விடுவான். அதனால அவங்களுக்கு என்று ஒரு தொழில் இருக்கும், அவங்களுக்கு என்று சொல்லி வேலை இருக்கும், அவங்களுக்கு ஒரு கண்டுபிடித்தம் இருக்கும், அவங்களுக்கு என்று சொல்லி நல்ல ஒரு மெமரி பவர்ல இப்படி போனா பிழைக்கலாம், இப்படி போனா பிழைக்கலாம் என்று சொல்லி நம்ம ஒரு மெமரி பவர்ல ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருப்போம். ஆனா நம்ம பிழைக்கிறதுல இன்னொரு வேதனைப்படுகிறானா, நம்ம நல்லா வாழுகிறதுல இன்னொரு துக்கப்படுகிறானா, நம்ம சந்தோஷமா வீட்டில் இருக்கிறோம், வேற ஒரு வீட்டுல சந்தோஷம் இல்லாம வேதனையா இருக்கிறோம். இது ஒண்ணு நம்ம என்ன செய்வோம், ஆவிக்குள் உட்படும் வரை சிந்திச்சு பார்க்க மாட்டோம். ஆவியில வாழும் வரை இதை உட்படாம நம்முடைய சந்தோஷத்தை மாத்திரம்தான் பண்ணி போயிட்டே இருப்போம். என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தார், என்னை கர்த்தர் உயர்த்தினா, எனக்கு இந்த தொழிலை தந்து பலமா என்னை மாற்றினா, என்னை நான் இப்படி இருந்தேன், என்னை இப்படி மாற்றினான்னு சொல்லி நம்மை திருப்திப்படுத்துவோமே தவிர தேவனை திருப்திப்படுத்துறது அதிகமா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு கஷ்டமான சுமை வந்தா விட்டு போயிடுறோம், ஒரு நெருக்கமான காரியங்களை வந்தா விட்டு போயிடுறோம், ஒரு கடும் பிரச்சனை வந்தா அதுல எப்படி சால்வ் பண்ண தெரியாது. பல பல பிரச்சனைகள் வரும்போது ஒரு மனம் திருந்துதல் சரியா இல்லாம இருக்கிறது நிலையாக்கும். நம்முடைய வாழ்க்கை ஏதோ அழித்து விட்ட ஒரு ஆட்டை போல இருக்கிறது. சபைக்கு வந்தாலும் அது கிரகிக்க முடியல. நான் கேட்க, ஆண்டவர் முற்றிலுமாய் உங்களை என்னை தள்ளுனா நம்ம எங்க போய் நிற்போம்? இப்ப கிருபையினால தேவன் சுவிசேஷத்தின் மூலம் ஒவ்வொரு வாரம் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் பேசாம இந்த ஆவியை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு என்ன சுவிசேஷம் பேச முடியும்னு கேட்கிறேன். பேச முடியுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் காலம் வரை பேசுவார். ஒரு காலத்துக்கு பின்பாக நம்ம யாருமே ஒரு மனம் திரும்புதல் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் பேசாம இருந்தா எங்க சபை நிற்கும், எங்க ஆவிக்குரிய காரியம் கண்டுபிடிக்க முடியும், எங்க நம்முடைய வலியை தீர்க்க முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனால ஆவியின் காரியங்களை நாங்கள் இங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்கள் வருங்காலம் இதை பக்குவதப்படுத்தி நீங்க தான் வளர வேண்டும். அல்லேலூயா, ஆமென். உங்களை தனித்தனியா வீட்டுல வந்து வளர்த்த முடியாது.
வீட்டுல வந்து பேசினாலும் உங்களை அதை கண்ட்ரோல் பண்ண சாத்தான் விட மாட்டான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீங்க தான் வளரணும். வளருவதற்குத்தான் கர்த்தர் சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறான். நீங்க அந்த சுவிசேஷத்தை வளர்ந்து மற்றவங்களுக்கு வெளிச்சமா இருப்பதற்குத்தான் நாங்க பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சுவிசேஷமும் எங்க இஷ்டத்துக்கோ எங்களுடைய நன்மைக்காகவோ பேச மாட்டோம். அதை ஒளிச்சே வச்சுட்டோம், எங்க நன்மைகளை பேசக்கூடாது என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் சபைக்கு நன்மைக்காக நாங்கள் பேசுவோம். கர்த்தர் அறிவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இவங்க நினைக்கிற நீ ஆண்டவர் வருவதற்கு ரொம்ப காலம் கிடக்குன்னாக்கும். சபை மொத்தம் விழுந்தாச்சு, சபையே இல்லை. இப்போ ஆவிக்குரிய சபையை பார்க்க முடியாது. அப்படி ஒரு நிலைமையாக்க இன்னைக்கு நம்ம கன்னியாகுமரியில வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மாத்திரம் சொல்லல, பெரிய பண்டிதர்கள் சொல்றாங்க, பழைய ஞானிகள் சொல்றாங்க சபையோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று சொல்லி. சபை ரசிக்கிறத ரசனை எல்லாம் வேற. சபை ஆவிக்குரிய ரசனை விட்டுட்டு மாம்சத்துக்குரிய ஒரு பெரிய ஒரு ரசனையாக்கம் சபை போகிறது. அப்ப நமக்கு அந்த மாம்சத்துல போக முடியாது. காரியம் பரலோக ராஜ்யம் அடையணும். 50 பேரை வச்சாவது சபை ஒட்டி பரலோகத்து போக வேண்டும் என்றுதான் நம்முடைய தீர்மானம். அப்ப சகையு இயேசுவை சந்திக்கும் வர ஒரு புகழ்ச்சியும் இல்லை, ஒரு பேரும் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை. யாருக்கும் பிரியப்படாத ஒரு பாத்திரமா இருந்திருக்கிறார். இது ஏன்னு சொன்னா, நீங்களும் கர்த்தரை சரியா அறியாவிட்டால் உங்களை கொண்டு என்ன கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. கர்த்தரை உண்மையா அறியாம கர்த்தரை மேல்பூச்சாக அறிந்து கொண்டால் கர்த்தருடைய உள்ளிருக்கின்ற திட்டம் என்ன, கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை ஒரு விசுவாச பிள்ளைகள் நானும் அதை பூரணமாய் அறியாவிட்டால் ஒரு சகையோ போல நீங்களும் நானும் இருக்கிறீங்க என்பதை மறந்துவிடக் கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு சுயநலமான வாழ்க்கை, ஒரு சுயநலமான ஜீவிதம், எந்த சிலுவை எடுக்க இஷ்டம் இல்லாம, எந்த பாடுகளை எடுக்க இஷ்டம் இல்லாம, இயேசுவின் ஒரு நுகத்தை சுமக்க இஷ்டம் இல்லாம, ஒரு பொய்யான ஆராதனை, ஒரு பொய்யான வெளிப்பாடுகளோடு நாம் ஆராதிக்க வந்தோம் என்று சொன்னால் நாம் சகையோட கேடா இருப்போமே தவிர மிச்சமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் செய்தியை நன்றாக ஆராய்ந்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து கவனித்து வீட்டுக்கு போய் நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கேட்கணும், நான் இப்ப சகையோப்பில் இருக்கிறேனா இல்லை மனம் திரும்பினவனா இருக்கிறேனா? அல்லேலூயா. நான் பிரயோஜனமான பாத்திரமாய் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறேனா இல்ல சுயநலமா இருக்கிறேன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு போய் சோதிச்சு பார்த்தா போதும். அப்ப அது கரெக்டா பேசும். அதை நீங்கள் சோதித்து பார்த்து ஒரு மனம் திரும்புதலை நீங்கள் புரிந்து கொள்ளாவிட்டால் நம்ம ஒருவர் கூட பரலோக ராஜ்யம் எட்டி பார்க்கவே முடியாது. இது சிரிக்கிற இடமோ கழிக்கிற இடமோ இல்ல. என்ன ஆராதிச்சாலும் 1 மணிக்கு செய்தியோட ஜெபம் பண்ணி முடிக்கிற இடம். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தர் பேசுவதற்கு நீங்கள் ஆண்டவரோட கேளுங்க. ஆண்டவரை பேசுங்க, நாங்க மனம் திரும்ப வேண்டும், பேசுங்க, நாங்கள் அதன்படி வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் மாத்திரம்தான் கர்த்தர் அதனுடைய மறுபடியை கர்த்தர் தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியிலே பிழைக்கிற ஒரு பிள்ளைக்கு தன் ஞானம் உண்டாகும். ஒரு சிகரெட் அடிக்கிறதுனால பெரிய ஞானம் ஒன்றும் கிடையாது. ஒழித்து கொஞ்சம் கள்ளு குடிக்கிறதுனால பெரிய ஞானம் ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் வேலை செய்து குட்டி கடவத்தில் கொஞ்சம் பணம் உண்டாக்குறதுனால ஞானம் ஒன்றும் கிடையாது. ஏதோ மனைவிக்கு ஒரு மனைவியை தேற்ற ஒரு கள்ள சகோதரனா இருக்கிறதுனால நமக்கு பெரிய அங்க மனமகிழ்ச்சி ஒன்றும் கிடையாது. ஏதோ உங்கள் புருஷனை ஒரு தேற்ற ஒரு மனவாட்டியா இருக்கிறதுனால பெரிய மனமகிழ்ச்சி அந்த ஆண்டவர் கிடைக்காது. எப்ப கர்த்தருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிறீங்களோ அப்ப உங்க குடும்பத்தை அழகாய் நடத்துவீங்க. எப்போது உத்தம பிள்ளைகளாய் மாறுங்களோ அப்ப உங்க குடும்பம் சமாதானம் மாறும், ஒரு குடும்பம் கெட்டப்படும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், முதல்ல என்னுடைய வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பும் போது அப்படி நடக்கும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொன்னதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம படிச்ச சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகள் பாதியும் ஏழைகளுக்கு கொடுக்க. நல்லா புரிஞ்சு. இப்ப மத்திய கிழக்குல பயங்கரமான சண்டைகள் நடக்குது, பயங்கரமான யுத்தம். கொஞ்சம் சுலமாச்சுன்னு நினைக்கிறேன். மத்திய கிழக்கு வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமோ, நல்ல ஒரு சுமுத்தான ஒரு வாழ்க்கையாக்கு.
அங்கிருந்து யாரும் இந்த இந்தியாவுக்கு வர இஷ்டப்பட மாட்டாங்க. லைட்டாலும் சரி, சுத்திகரிப்பாலும் சரி, மெடிசன் ஆனாலும் சரி, பல சாப்பாடாலும் சரி, எல்லாமே ஒரு நன்மையும் பச்சை பச்சையா தான் இருக்கும். ஒரு கடலை போயாச்சுன்னு சொன்னா சில வேளை அம்மையும் அப்பையும் வாங்க முடியும், மற்ற எல்லாம் வாங்கிட்டு வரலாம். அல்லேலூயா. அப்படி நல்ல ஒரு பெரிய ஒரு மகிமை நிறைந்த இடம் தான் மத்திய கிழக்கு. நாங்கள் இருந்த இடம் எல்லாம் மத்திய கிழக்கு எல்லாம் நிறைந்த இடம். அப்ப அந்த இடத்துல இன்னைக்கு வந்து ஈரான் என்பது உங்களுக்கு தெரியும், ஒரு அந்த மத்திய கிழக்கிலே தலை நூத்த ஒரு நாடு, தலை நூந்திருக்கின்ற ஒரு நாடு. அப்ப அந்த நாடுல இப்ப ஒரு பயங்கரமான சண்டை வந்து அது வந்து மற்றும் சவுதி அரேபியா, துபாய், கத்தர், பகர் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு, கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஈரானில் அநேக பிரபுக்களா இருந்திருப்பாங்க, அநேக பெரியவங்களா இருந்திருப்பாங்க, அநேக உன்னதத்தில் இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய மகத்துவங்களை இருந்து சாப்பிட்டு புசித்தவங்க உண்டு. அப்ப இந்த யுத்தம் வந்த நாட்களில் பயங்கரமான சேதம் வருகிறது. நான் கேட்கிறேன், இந்த உன்னதமான இடத்துல இருந்தாங்கல்ல, அவங்க எவ்வளவு பாடுபட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை போல நமக்கு பெரிய காலம் ஒண்ணும் இல்லை, பெரிய காலம் ஒண்ணும் இல்லை. இந்தியா அட வைக்கப்பட்ட கொண்டுதான் இருக்குது. இந்தியா பெரிய சந்தோஷப்படுவதற்கு அரசாங்கம் சொல்லும் போல ஒண்ணும் இல்லை. எப்ப கைவிடப்படுதுன்னு தெரியாது. உங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாட்டையோ தலைவனையோ அரசியலையோ உன்னை நம்பாதபடி கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மாத்திர நம்பினால் பல பல யுத்தங்களோ கொள்ளை நோய்களோ எது வந்தாலும் உன்னை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ள கர்த்தரால் கூடும். கர்த்தர் பேசிக்கொண்ட கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். உங்களுடைய பலவீனங்கள், கட்டுகள், உங்கள் போராட்டங்களை மாற்றுகிற ஒரு தெய்வீக சக்தி நம்முடைய சபைக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருங்க. அப்ப சகையோ ஆண்டவருடைய சுபாவத்தை அறிகிறான். ஆண்டவர் விரும்புவது நீங்களும் நானும் அவரோடு இணைந்து வாழ வேண்டும். ஒரு ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் இணைந்து தான் வாழ்ந்தாங்க. இணைந்து வாழ்ந்தாலும் ஒரு இடைக்காலத்தில் அந்த இணைந்து வாழ்கிறது துண்டிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும், பாம்பினாலே, பிசாசினாலே. அப்ப நீங்கள் அவரோடு இணைந்து வாழுகிறது தான் ஆண்டவருக்கு பேச முடியும். மகனை இன்ன காரியம் செய், மகளை என்ன காரியம் செய், நீ இப்படி செய் என்று சொல்லி உங்களோடு இணைந்து வாழ்ந்தா மாத்திரம்தான் அவர் பேசுவார். நீங்க அந்த காரியங்களை பொறுப்போட செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஆண்டவருக்குள்ள இணைந்து வாழாவிட்டால், வெறும் விசுவாசி என்று சொல்லி வந்து விட்டால், கர்த்தர் பேசாவிட்டால் ஒரு காரியம் உங்களால செய்ய முடியாது. அப்ப நம்ம ஒண்ணுமே ஆண்டவருக்காக செய்யாம, ஆண்டவருடைய விருப்பங்களை செய்யாம, ஆண்டவர் பேசாம இருக்கிறதுனால சில காலத்துல நீங்க ஆண்டவரை விட்டுடுவீங்க. சபைக்கு போய் இருக்கலாம், செயல இருக்கலாம், ஆனா உங்க ஆத்மாவில இருந்து ஆண்டவர் விட்டதுனால நீங்கள் தேவனை விட்டு தூரம் பெய்யாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் தேவனை விட்டு தூரம் போகாம இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு உறவில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உறவு, தெய்வீக உறவு. இப்ப ஒரு புருஷனோ ஒரு மனைவி எடுத்துக்கொள்ளுங்க, அவங்க நல்ல உறவுல சமாதானம் இருந்தாதான் அந்த வீடு கட்டப்படும். அவங்க நல்ல உறவுல இல்லாம சமாதானம் இல்லைன்னு சொன்னா அந்த வீடு கட்டப்படும், அது குறைவுள்ள வீடா இருக்கும். அதை போல ஆண்டவர்ட்ட நீங்க நெருங்கி இருந்தால் மாத்திரம்தான் நிறைவான வீடாய் உன் சரீரம் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு நிறைவான வீடு, ஒரு ஆசீர்வாதம் உள்ள வீடு. இயேசு சந்திக்கிற சரீரமாகிய நீங்க தான் ஆசீர்வாதம் உள்ளவர்கள். தரித்திரமோ நெருக்கமோ எப்படிப்பட்ட சூழ்நிலை உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழுற ஒரு ரிலேஷன்ஷிப் தான் பரலோகம் அங்கீகரித்து உங்களை ஆசீர்வதிக்குமே தவிர மற்றபடி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப பூமியில எல்லா மனிதர்களுக்கும் சகையு ஒரு பக்கமானாலும் சரி, இன்னும் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வே உண்டு. அந்த வேயில போகும்போது அது சுயநலமாய் அந்த வேயை அவன் வைத்திருக்கிறான். மனிதன் தன்னுடைய செய்கிற வேலையில, தொழில, பிசினஸ்ல எல்லாமே அவங்க வேயில தங்களை அதுல வச்சுட்டாங்க. அது என்ன செய்யணும், எப்படி கொண்டு போகணும், எவ்வளவு நமக்குரியது, எவ்வளவு ஆண்டவருக்குரியது, எவ்வளவு ஏழைகளுக்குரியது, எவ்வளவு தரித்திரத்துக்குள்ள ஒண்ணுமே நமக்கு தெரியாது. அல்லேலூயா.
ஒண்ணுமே தெரியாது. அப்ப ஒண்ணுமே தெரியாம இருக்கும் போதாக்கும் இந்த சகையோ போல குற்றம் உள்ளவர்களா இருக்கிறோம். இந்த குற்றம் இருக்கிறதுனால தான் அவனை அழைத்து அந்த குற்றத்தை பினிஷ் பண்ணுவது மாத்திரமல்ல, உங்க குற்றத்தை என் குற்றத்தை பினிஷ் பண்ணுவதற்கு இயேசு வந்ததாக்கும். அல்லேலூயா. அது அவனுக்கு மாத்திரமல்ல, ஒரு சகைக்கு மாத்திரமல்ல, என் குற்றமும் உங்களுடைய ஒவ்வொரு குற்றங்கள் எது இருக்கிறதோ அதை நிவர்த்தி சொல்லி ஆபிரகாமுடைய பிள்ளையை மாற்றி இழந்து போன உன்னை ஒருவரை மீட்டெடுக்க வந்தவராக்கும் நம்முடைய ஆண்டவராகிய ரட்சகர். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? புரியுதா? ஒரு சகையும் அல்ல, நம்ம அத்தனை பேரும் சகையாக்கும், சுயநலம் உள்ளவங்களாக்கும். அநேக சகையோட மீட்டெடுக்க கர்த்தராகிய இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் பேசுவாராக. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ பாருங்க, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமை வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். ஒருவனிடத்தில் அவருடைய அந்த கலெக்ஷன், பணம் கலெக்ஷன் பண்ற வேலையில் இருக்கார். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ மனிதன் என்ன விரும்புகிறான்னு சொன்னா, ஒரு சாராய ஷாப், பிராண்டி ஷாப் தொடங்கினா வருமானம் வரும். மனுஷன் என்ன விரும்புகிறான்னு சொன்னா, அசுத்த வியாபாரத்தின் மூலம் பணத்தை வருத்த முடியும். எது அசுத்தமோ அது மக்கள் நாடுகிறார்கள். கொஞ்சம் கஞ்சா வாங்கினா பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஏதாவது ஒரு மயக்க மருந்துல போனா கொஞ்சம் பேர் கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்படி தவறு தவறாக மனிதன் சுயநலமாய் யோசிக்கிறதும் சிந்திக்கிறதும் அது பாவம். நீங்கள் செய்கிற வேலைகளை சரி பார்த்து நீங்கள் சரி பண்ணி ஆண்டவருக்குள்ள வருவதற்கு இந்த சுவிசேஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில அதிக வட்டிக்கு விடுவாங்க. அப்ப அவங்க நினைக்கிறேன்னு சொன்னா, நான் நல்லா இருக்கணும், அதிக வட்டி, அப்ப அதிக வருமானம். இதை இவரும் அப்படித்தான் செய்கிறாரு. அப்ப நமக்கு ஏற்ற சில கிரியைகளை செய்யும் போது ஆண்டவர் நம்மை ஒத்துக்கொள்ள மாட்டார். நாம் அந்த கிரியை செய்யாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்த மனுஷன் அவன் சொல்லுகிறான், நான் எவனிடத்திலாவது அறியாம வாங்கியிருந்தால் நாலத்தனையா அப்பமாக்கும். கர்த்தருடைய இருதயம் சந்தோஷமானது. உடாபா ஷதரகா பாபா ரிகாமனா சதரகடதரக பாபா ஷதரபா ஹோ ரபல சதரகடனமபாஸ். எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்க இருதயம் சந்தோஷப்படட்டும். நாம் இந்த போக்குல போகக்கூடாது. நம்மை கர்த்தர் மாற்ற வேண்டும். கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். கர்த்தர் மாற்ற வேண்டும். கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா
சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. ஒன்று கூட என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். அல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நான் இதை செய்யும் போது என் குடும்பம் தோல்வியாயிடுமோ, நான் இந்த நன்மையை செய்யும் போது என் குடும்பத்துக்கு வீழ்ச்சி ஆயிடுமோ, நான் இப்படி ஒரு ஏழைக்கு நான் உதவுகிறதுனால என் குடும்பத்தில் நிறைய கஷ்டமும் பாரமும் வருமோ என்று சொல்லி ஆக்கும் ஒரு சகையை போல நம்ம சேஃப்டி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் நானும் வரும்போது என்ன கொண்டு வந்தோம்? எதை கொண்டு வந்தோம்? என்னுடைய குட்டி பருவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா சுமார் ஒரு 17 வயசு வரை பட்டினியை பார்த்திருக்கோம். அல்லேலூயா. பேசலாம். சில நாட்கள் தோன்றும் நிறைய நஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய தேவையில்லாம போயிட்டு நீ எப்படி வாழுகிறது, நீ எப்படி கொண்டு போகிறது, சபை எப்படி கொண்டு போகிறது, இந்த ஏழைகளுக்கு எப்படி கொடுக்கிறது, நன்மையான காரியங்களை என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியலன்னு ஒரு கஷ்டம் என்னுடைய மனதில் இருக்குது. இருக்கும் போதெல்லாம் இழந்து போட்டோமே என்று சொல்லி நம்ம யோசிக்கும் போது அப்படியே என்னுடைய மெமரி பவர் சின்ன வயதுல கொண்டு போயிட்டு, சின்ன வயதுல கொண்டு போய் பயங்கரமான பட்டினி, 3 நாள் பட்டினி, வீட்டு சகிக்க முடியாத பட்டினி. அப்ப நான் ஒரு பழைய வீட்டில் ஒரு குட்டி திண்ணை இருக்கும் வடக்கு சைடு, நான் அதுல சோர்ந்து இருக்கிறேன். அவன் எங்களுடைய இடத்துல பழைய நாட்கள் அந்த கல்யாண பெண்ணை கெட்ட போகும்போ எல்லாம் கல்யாணம் பண்ண போகும்போ கூட்டமா போவாங்க, தெரியல, ஊத்தெல்லாம் ஊதி போவாங்க. அப்ப நான் அதுல இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா எங்களுடைய பெரியப்பா, டேய் நீ கூட வாடான்னு சொல்லி என்னை கூப்பிடுறாரு. நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, டேய் நீ போடா, அல்லேலூயா. என்ன போக மாட்டேம்மா, அல்லேலூயா என்று சொல்லி அந்த நாள் அறிவும் அப்படிதான் இருக்கு. அப்ப அப்படியே நான் அந்த இடத்துல இருந்து சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. ஓகே, நான் அதை அப்படியே லைட்டை நினைச்சு பார்த்தேன். நினைத்து பார்க்கும்போது இன்றைக்கு எங்கேயோ கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு சைடு நஷ்டம் வந்தாலும், ஒரு சைடு பிரச்சனை வந்தாலும், எப்படிப்பட்ட துன்பம் வந்தாலும் நாம் நன்மையை செய்வோமானால் ஒரு நாள் உன்னை உயர்த்திய ஒரு சக்தி உண்டு, அது உன்னை கைவிடாது என்பதை ஆண்டவர் உணர்த்தி தந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அப்ப அதனால எனக்கு குறைஞ்சு போகுமோ கூடி போகுமோ என்று சொல்லி பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. நீங்கள் கசடற்றவர்களாய், கள்ளமில்லாதபடி உண்மை உள்ளவர்களாய், நல்ல பிள்ளைகளாய் கர்த்தருக்கென்று செய்தால் உன் வளர்ச்சியை ஒரு பிசாசும் தடுக்க முடியாது, உன் உயர்வு ஒரு பொல்லாத ஆவியும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனும் உன்னை தொட முடியாத காரியம். நீ வளருகிறது கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீருக்குள்ளே. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ஜீவ தண்ணீருக்குள்ளே வளராவிட்டால் இடையிலே ஒரு மரம் பட்டதை போல நம்முடைய வாழ்க்கை பட்டு போகும். அதற்கு இடம் கூடாதபடி உங்களை ஆண்டவர் தலைக்க பண்ணுவதற்கு இன்றைக்கு இந்த சுவிசேஷம் கர்த்தர் உங்களை பயன்படுத்தட்டும். கர்த்தர் உங்களை இந்த சுவிசேஷத்தின் முகாந்திரம் கர்த்தர் உங்களை தொடட்டும். அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். நீ தோல்வி அடைய கூடாது. அப்ப உனக்கு ஒன்றும் உண்டோ இல்லையோ, பசியோ பட்டினியோ, உன் வாழ்க்கையில எதுவானாலும் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் ஒரு திட்டத்தை ஆண்டவர் உனக்கு தருகிறார் என்று சொன்னால்
அந்த நன்மையை திரும்பி பார்க்காம செய். நம்முடைய வயத்துக்காகவும் நம்முடைய பிழைப்புக்காகவும் நம்முடைய உலக பிரகாரமாய் நமக்கு ஏதாவது பணமும் ஆஸ்தி வந்தா நம்ம அதிகமான அதுக்கு கனத்தை கொடுத்து செழிப்பாய் நடக்க பார்க்கிறோம். இந்த செழிப்பாய் நடக்கிறது உனக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது? உனக்கு என்ன நிம்மதி இருக்கிறது? உனக்கு என்ன சமாதானம் இருக்கிறது? ராத்திரி படுத்து விட்டு தூங்கும் போது ஏதாவது ஒரு சமாதானத்தோட எழும்புகாயா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சமாதானம் இல்லை, காரியம் ரட்சிப்பு இல்லை. அந்த ரட்சிப்பு சரியாய் நமக்குள்ள வராம இருக்கிறதுனால கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த முடியாது. அதே சமயம் நீங்கள் கர்த்தருடைய சித்தம் அறிந்து சகையோ போல மனம் திரும்பி செய்கிறவளா இருந்தா உனக்கு ஒரு நோயோ துக்கமோ பாடுகளோ வரும்போது 1 hour ஜெபத்தில கர்த்தர் உனக்கு புது பலத்தை கத்த தருவார். 1 hour ஜெபத்தில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். 1 hour ஜெபத்தில கர்த்தர் வழியை திறப்பார். 1 hour ஜெபத்தில பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில உண்டாகும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவ ஒரு சகையை திருத்த வந்தால் நாம் அதை போல உள்ள நபர்கள் அந்த சகையை திரும்பினது போல நாமும் திரும்புவதற்குத்தான் இந்த சபையில் இந்த சுவிசேஷத்தை தர சொல்லுங்க. அதான் வெளிச்சம். அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள மாறும்போது நன்மைகளை செய்யும் போது அந்த வெளிச்சம் உங்களை நாளுக்கு நாள் சந்தித்துக் கொண்டிருக்கும். அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை முத்தம் செய்து கொண்டே இருக்கும். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற பெரிய கிஃப்ட். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவன் 4 இரட்டியா கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே இயேசு அவனை நோக்கி, அல்லேலூயா, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்கு என்ன ரட்சிப்பு இருந்திருக்கு? முன்ன சிலப்ப லைட் இருக்கும், பணம் இருக்கும், சுகம் இருக்கும், எல்லா நன்மைகள் இருந்தாலும் அந்த வீடு கிறிஸ்துவோடு இல்ல. இந்த பணம் யாருடையது? அப்ப அதுக்கு முன்னே அவனுக்கு வீடும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள் தானே, அநேக வாலிப பிள்ளைகள் இருக்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகள் தானே. நீங்களும் உங்களுக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? உங்க மனசாட்சி கேளுங்க. அல்லேலூயா. பேசலாம். நீங்களோ எல்லா மனசாட்சியை தொட்டு கேளுங்க. உங்களுக்கும் இயேசுவுக்கு என்ன சம்பந்தம்? சொல்ல ஒண்ணும் இல்லையா? அல்லேலூயா. உங்களை குற்றப்படுத்துறேனா? உங்களை வேதனைப்படுத்துறேனா? உங்களை அடிக்கிறேனா? எதுக்குதான் நான் கொண்டு வரேன்? ஒரு மனுஷன் மரணத்துக்கு ஏதுவாய் படுத்திருக்கான். எனக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன், நீ அதிக நோய் ஹாஸ்பிட்டல் ஒன்று பார்க்காத, அது முடிஞ்சிடுச்சு, அப்படி தத்தா பத்தா கொஞ்ச நாள் போவோம். அவர் சபைக்கு போற ஆளு, பெரிய சபைக்கு போற ஆள். அந்த ஆளை மீட் பண்ண நேற்றையும் போயிருந்த நைட் நான் போய் பார்க்கும் போது, நான் ஜெபிக்கும் போது அவருக்கு ஒரு சோத்திரம் கூட சொல்ல முடியல. ஓர்மை இருக்குது, ஜெபிக்கிறதுலாம் தெரியும், என்னையும் தெரியும். கும்பிட்டாரு. அப்போ ஒரு சோத்திரம் கூட சொல்லுவதற்கு நான் ஜெபிக்கும் போது ஒரு முடியல. அப்ப அவர் ஆளுகை செய்வது என்னதுன்னு கேட்கிறேன். அவரை என்னது ஆளுகை செய்திருக்கிறது? கர்த்தரை துதிக்கவும் சோத்தரிக்கவும் விடாதபடி ஏதோ ஒன்று அவருக்குள் ஆளுகை செய்து கொண்டிருக்குது. அது தன் மரணத்தை பிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பிசாசானவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டியது அதிரதன் காலத்துல செய்து துதித்து அவரை பிரஸ்தாபப்படுத்துற மனுஷனுக்கு எத்தனை வயசானாலும், எப்படிப்பட்ட நோயானாலும், எப்படிப்பட்ட படுக்கையானாலும் அவனுக்கு சும்மா இருக்க முடியாது. அவன் சோத்திரங்களை சொல்லி துதித்து கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதன் மூலம் தெரியும் அவன் பரலோகத்துக்கு போக ஆளு யாரு, நரகத்துக்கு போக ஆளு யாரு நமக்கு தெரியும். அதனால சில பிள்ளைகள் இந்த விசுவாச பயணத்தை, இந்த ரட்சிப்பை விட்டு விட்டு நிறைய பேர் வீட்டில் இருப்பதுண்டு.
எந்த பலனும் கிடையாது. இந்த பழைய நாட்கள் சில சபைகள்ல சிலவங்க வருகிறத பார்த்துட்டு நல்ல வீடியோ அழிச்சிட்டு வந்து சபைக்கு முன்ன போட்டு சவுட்டிட்டு உள்ள போயிடுவானோ. அது பெரிய பாவம், அது அக்கிரமம், அது அநியாயம், அது விசாரிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுங்க. என் வார்த்தையை அசட்டை பண்ணி, என் வார்த்தையை கேட்காம அசட்டை பண்ணுங்க, எல்லா இடத்திலும் அது விசாரிக்கப்படும். அல்லேலூயா. விசாரிக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அப்ப நான் மீண்டும் உன்னோட கேட்கிறேன், அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கும் சகையோ போல இருந்தா சபையில விடுதலை வருமா வராதா? நீங்க தான் சொல்லுங்க. சொல்லுங்க. வராது. அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது. கர்த்தருக்கு மிரக்கல் செய்ய வேண்டும் என்று ஆசை உண்டு, அதுக்குரிய பாத்திரம் இங்க இல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சபைக்கு வருகிறது நோய் இருக்கும், கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், துன்பம் இருக்கும். எதுக்கு வருகிறோம் என்று சொன்னால் இயேசுவோடு சேருவதற்கு. கரத்தை தட்டி இயேசுவோடு, அந்த கிறிஸ்துவாகிய அத்தி மரத்தோடு சேருவதற்கு தான் நம் சபைக்கு வருகிறோம் என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஊழியக்காரனோடு சேருவதற்கல்ல, ஒரு ஊழியக்காரன் நிற்பதற்கு ஆண்டவர் அழைக்கவில்லை. உங்களை ஆண்டவருடைய முன்னணிக்கு அழைத்திருக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. 4 கட்டிய கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே ஆண்டவருக்கு பயங்கர சந்தோஷமாச்சு. ஆண்டவரை கர்த்தர் சொல்லுங்க, பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் இங்க எதுக்கு கொண்டு வரான்? அல்லேலூயா. என்ன அவ்வளவு நல்லவரா? 2-3 கல்யாணம் எல்லாம் பண்ணி இருக்கிறாரு, பல ஜாதிகள் அவருக்கு பிள்ளைகள் உண்டு. எதனால் அவர் நல்லவர்? அல்லேலூயா. எதனால் அவர் நல்லவர்? தன் ஏக சுதனை ஆண்டவர் கேட்டவுடனே தன்னுடைய சுதனை பலி செலுத்த கொடுத்தாரு. அதனால தான் எப்போதும் ஆபிரகாமை கர்த்தர் ஒரு விசுவாசத்துக்குள்ள எப்போதும் என்ன வைக்கிறார். இல்ல பெரிய நீதிமான் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அவன் நீ என்னை கண்ட உடனே கீழ்ப்படிந்த உடனே ஆபிரகாம் தன் குமாரனை பலி செலுத்த கீழ்ப்படிந்து மேரியாமலைக்கு கொண்டு போய் நான் சொன்னதை செய்ததனால அவன் எனக்கு சிநேகிதனாய் மாறிவிட்டான். நீ இப்போது அந்த ஆபிரகாமுடைய கிரியையை நீ ஏற்றுக்கொண்டதுனால நீயும் அந்த கிரியையில வந்து என் ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். பிரைஸ் எல்லாம். ரட்சிப்புன்னு சொன்ன என்ன? ரட்சிப்புக்குள்ள வருகிறதுன்னு சொன்ன என்ன? ஒரு ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால அல்ல, பாவ மன்னிப்பு போறதுனால அல்ல, பரிசுத்த ஆவி பெற்றதுனால அல்ல. அந்த பரிசுத்த ஆவி பெற்ற பாத்திரம் குமாரனுடைய ஆவி உங்களுக்குள் வந்ததினாலே குமாரன் என்ன கிரியை செய்ய விரும்பினாரோ அந்த கிரியைகளை நீங்கள் செய்வதற்காக ஆண்டவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்காது. பிறந்த அதே மேனியோட 75 வயசுல வாழ்ந்து விட்டு சப்பஞ்சவரம் வேலையும் செய்து வயிற்ற பிழப்பெல்லாம் நிறைச்சிட்டு கடைசியில பெட்டிக்கு போக டைம்ல மனம் திரும்பி என்ன பலன்? வைசலாம். வைசலாம். ஏற்ற நாட்கள்ல கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம, கர்த்தருக்கு செவி கொடுக்காம, கர்த்தரோடு வாழாம, ஐக்கியம் இல்லாம கடைசி நாட்கள்ல என்ன நீங்க மீட்டெடுக்க போறீங்க? கேட்கிறேன், என்ன மீட்டெடுக்க போறீங்கன்னு கேட்கிறேன். மீட்பு உங்களுக்குள்ள வந்துடுச்சு, அது அங்கிருந்து உங்க கிரியினால மீட்பு வந்துடுச்சு. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அப்ப அடுத்தானே சொல்லுகிறா, இந்த வீட்டுக்கு நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கா. அல்லேலூயா. இழந்து போனது எங்க இழந்து போனார்? இப்ப உங்களுக்கு தோணும் எனக்கு படிக்கணும், ஆசீர்வாதத்தை உண்டாகட்டும், பெருக்கத்தை உண்டாக்கணும், அது இதெல்லாம் செய்யணும், உன்னத பதவியில இருக்கணும், நல்ல திருமணம் பண்ணணும், கோடிக்கணக்கில் சொத்தை வாங்கணும், இல்லாவிட்ட பெண் எடுக்க, இப்படி பல மனுஷனுக்கு பயங்கரமான வாஞ்சை இருக்கிறது. எங்க போவீங்க? எங்க நிக்க முடியும்? அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. நான் கேட்கிறேன், எங்க போய் நிக்க முடியும்?
கொஞ்ச நாள் பார்த்து சந்தோஷிக்கலாம், பூமியை பார்த்து கொஞ்ச நாள் பணத்தை பார்த்து சந்தோஷிக்கலாம், கொஞ்ச நாள் வந்த பிள்ளைகளை பார்த்து சந்தோஷிக்கலாம், கொஞ்ச நாள் பேர பிள்ளைகளை பார்த்து சந்தோஷிக்கலாம். அதுக்கு பின்பாக நம்ம எங்க போறோம்? தலைமுறை எங்க போறோம் சொல்லுங்க? அல்லேலூயா. எங்க போறோம்? நரகத்துக்கு போறோம். அப்ப அதனால் நரகத்துக்கு எப்படி போகக்கூடாது, எதனால மக்கள் நரகத்துக்கு போறாங்க, அதை தெளிவுபடுத்த ஆண்டவர் வந்து அந்த ஒரு மனுஷனை தெளிவுபடுத்தி விட்டு சொல்லுங்க, இழந்து போனதை தேடி வந்தேன். அல்லேலூயா. முன்ன இழந்து போன உங்களை ஏதோ ஒரு நாள் கர்த்தர் தேடி வந்தலாக்கும். தேடி வந்து இழந்து போன பாத்திரத்தை தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொண்டு மீட்டெடுத்து, என் மகனே மகளே என்னோடு வாழி என்று சொல்லி உன்னை ஐக்கியப்படுத்துவதற்கு உன்னை ரத்தம் வந்து மீட்டெடுத்ததாக்கும். அல்லேலூயா. நம்ம தவறி போற மக்களை, சில வீடுகளுக்கு போன அம்மாவுக்கு தெரியல ஆண்டவரை பற்றி, சில தகப்பன்மாருக்கு தெரியல ஆண்டவரை பற்றி, பின்ன குஞ்சு கோழிகள் என்ன கண்டுபிடிக்கும்? அல்லேலூயா. அல்லேலூயா. தகப்பனுக்குள்ள சரியான ரட்சிப்பு இல்லை, அம்மாவுக்குள்ள சரியான ரட்சிப்பு இல்லை, பிள்ளைகளுக்குள்ள ரட்சிப்பு வர முடியல, நாங்க என்ன பேசினாலும் அவங்களோட ரட்சிப்பு கிடைக்கதில்ல. அதுக்கு யார் காரணம்? ஆண்டவருக்கு சந்தோஷம், இழந்து போனதை தேடி வந்தேன். அப்ப நீங்களும் நானும் அதிகம் பேர் இழந்தாக்கு இருக்கிறது, அதை தேடியாக்கும் இயேசு வந்திருக்க. கரத்தை தட்டுகள். ஆமென், 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 ஆமென். பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். கர்த்தரனை தொட வந்திருக்கிறார், கர்த்தரனை தொட வந்திருக்கிறார். மகனே, நீ இழந்து போக கூடாது, இழந்து போக கூடாது. இது வெறும் சுவிசேஷமா நினைத்துக் கொள்ளாதே, வெறும் ஒரு நேரம் போக்கு நினைத்துக் கொள்ளாதே. மகளே, நீ வேறம் போக்காய் நினைத்துக் கொண்டு வராதே. இது சுவிசேஷம் உன்னை ரட்சித்து உன்னை பரலோகத்தில் சேர்க்கும்படி தேவன் கடைசி காலம் கொஞ்சம் காலம் நம்மை பயன்படுத்தி செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்காக இயேசு உன்னை அழைத்திருக்க. அந்த ரட்சிப்பை அர்ப்பணம் என்று சொல்லி யாரும் விடக்கூடாது. மக்களே, நீங்க இந்த ஆராதனை நடக்கும் கரைங்கடல நடக்கிறீங்க இல்ல, ஒரு புறஜாதி உள்ள வருவான். இன்ன சபையில நேரம் போக்கு போல தோணுது. அல்லேலூயா. அங்க என்ன ஊத்து பாட்டு எல்லாம் கேட்குது, இங்க ஒரு என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான், பிள்ளை எல்லாம் வெளியிலே ஆக்கும். அல்லேலூயா. பிள்ளைகள் எல்லாம் வெளியிலே ஆக்கும். ஒருவன் வருவானா? நீங்க ஒழுக்கத்தை மற்றவங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டியவங்க இல்ல, உங்களுக்கு பேசுவதற்கு வீடு இல்லையா? நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸான 5 மணி ஆகும்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு 5 மணி ஆகும்போ ஒரு டீக்கெட்ல 10 நிமிஷம் பேசலாமே, இல்ல இல்ல அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் பேசலாமே. எவ்வளவு நேரம் கிடக்குது. பாரதி இந்த ஒரு நாள் அதிலே நீ அலட்சியம் பண்ணாது என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. உனக்கு நிறைய ஈடுபாடு, கர்த்தரோடு சேரணும், நிறைய கஷ்டம் இருக்கு, கர்த்தரோடு சேரணும், நிறைய பாடுகள் இருக்கு. அதை நீ அறிந்து சேர்ந்தா மாத்திரம்தான் கிறிஸ்துவன் நீயும் சேர்ந்து வாழ முடியலாவிட்டால் ஒருபோதும் நீங்களோ யாரும் இயேசுவோடு வாழ முடியாது என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லு. ஹல்லேலூயா. அவ உன்னதத்தில் இருந்து தேவனாகிய ஆண்டவர், மகிமை உள்ள ஆண்டவர் இங்க யாரையும் தேடி வர வேண்டிய அவசியம் இல்லை. நோவாவின் தண்ணீர் பக்கத்தை போல எல்லாரையும் அழித்து கொண்டு அவர் சுகமாய் புதிய ஒரு ஜெனரேஷனை, சாத்தானை அழித்து ஒரு புதிய ஜெனரேஷனை உண்டாக்க அவருக்கு முடியும். அப்படி இருந்தாலும் எங்க எல்லாமோ சில நீதிமான்கள் கிடக்கிறதுனால அவனை அழிக்க கூடாது என்று சொல்லி பரலோகத்தில் இருந்த ஜோதி உனக்காய் வெளிப்பட்டதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவ சபையை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்மை அழிக்காம, நம்மை சேர்ந்து கொலை செய்யாம, தகப்பன் சரியில்லை, பையன் சரியா இருக்கிறான், புருஷன் சரியில்லை, மனைவி சரியா இருக்கிறா, பட்டணம் மோசம் தாங்க, 4-5 குடும்பம் நல்லா இருக்குது, பட்டணம் கேடுகட்டு இருக்குது, அங்கே ஒரு 10 குடும்பம் நல்லா இருக்கு, அதை எப்படி அழிக்கிறது வேண்டும்? அதுக்கு ஒரு சுவிசேஷனை உண்டாக்குறார். எல்லா உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷன் இயேசு வந்தார். வந்து அந்த சுவிசேஷத்தின் பிச்சைகளை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அனுப்பிவிட்டார்.
இப்ப நம்ம தான் உங்களை திருத்த வேணும். நீங்க இந்த பேசுற வசனம் மூலம் தான் இயேசுகிட்ட சேர முடியும். இயேசுகிட்ட சேர்ந்தா அவருடைய கிருபையான வார்த்தைகளை உனக்கு தந்து உன்னை ரட்சிக்க கர்த்தர் வல்லவரா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போல தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கார் என்றார். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இஷ்டம் செய்தா இயேசு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய விருப்பத்தின்படி செய்தா இயேசு வர வேண்டிய தேவை கிடையாது. அவர் பார்க்கண்டா உங்களை. ஆனா இயேசுவின் விருப்பத்தை நீங்க அறிய வேண்டும். இயேசுவின் விருப்பத்தை அறிந்து அதன்படி குடும்பங்கள் பிள்ளைகள் செயல்பட்டா மாத்திரம்தான் இயேசு உங்களோட ஐக்கியமா இருப்பார். இயேசு ஐக்கியமா இருந்தா உன்னை என்னைக்கு ஐக்கியத்துல வந்தாரோ அந்த ஐக்கிய நித்திய ராஜ்யத்துல உன்னை கொண்டு சேர்க்கும் வர பின்னிட்டு பார்க்காதபடி உனக்கு கிரியை செய்வார் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபை பார்த்து சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்காக கடைசி வர அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இருக்கா? இல்லாவிட்ட நம்ம 10 மரணம் இதுக்கு ஒன்று நடந்திருக்கு. ஹல்லேலூயா. எத்தனை முறை நம்ம தற்கொலை பண்ணி சாகணும் நினைச்சோம்ல, 10-15 முறை நம்ம செத்து இருப்போம். இப்ப உங்களுக்கு புரியுது, நடத்துவா. ஆமே, இப்ப புரிய நடத்துவா. ஏனிய நடத்துவா. நான் அவருக்குள் இருந்தா அவர் என்னை நடத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் ஒரு வசனத்தை படிப்போம். மத்தேயு புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படிக்கலாம். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளை விட்டு சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? ஒரு அம்மாவுக்கு 3 பிள்ளைகள் உண்டு. ஒரு பிள்ளை கொஞ்சம் பக்குவத உள்ள பிள்ளை. இந்த பக்குவத உள்ள பிள்ளை அம்மா சொன்னா, நீ வீட்டில் இருந்துக்க. 2 பிள்ளைகள் கை குழந்தை. இந்த 2 கை குழந்தையும் அழைச்சிட்டு அம்மா குளிக்க போறான். பேசலாம். குளிக்க போறான். குளிக்க போன இடத்துல அவங்க துணியெல்லாம் அலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகல, பக்கத்தில் இருந்து ஒரு ஓடி வாராங்க. வருவாங்க, உன் பையன் கழுத்துல தூங்கி செத்து போனான். இந்த பிள்ளை என்ன செய்து கவனம் இல்லாம இருந்ததுனால கயறு கொஞ்சம் லூசா கடந்ததுனால அந்த கழுத்தை கொடுத்து பிள்ளை கயரை கரைக்கி தூங்கிட்டு பிள்ளை இறந்து போயிட்டு. இந்த பிள்ளை இறந்துட்டேன்னு சொல்லி இந்த அம்மா அந்த 2 பிள்ளைகளையும் கவனிக்காம ஐயோன்னு ஓடி வந்து இங்க வந்து பார்த்தா இதை பார்த்து திருப்பி அங்க போதற்குன்னு சொன்னாங்களாம், உங்க 2 பிள்ளைகளும் தண்ணியில செத்து போச்சு. எத்தனை பேர் புரியுது? எத்தனை பேர் புரியுது? நம் மிருகமா இருக்கக்கூடாது. நாம என்னைக்கோ செத்து மண்ணில் போக வேண்டிய நம்மை எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை விபத்துகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை கலக்கங்கள், எத்தனை பிரச்சனை இருந்த நம்மை இதுவரை கர்த்தர் மீட்டெடுப்பது வேற ஒன்றுக்கும் அல்ல, உன்னை ரட்சித்து பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்கு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு கேட்கிறார், 100 ஆடுகள் இருந்து ஒரு ஆடு காணாமல் போனால் இந்த 99 ஆடுகளை மலையில விட்டு தேடாமல் இருப்பானோ? அல்லேலூயா. அப்ப யாரு தேடுகிறது? முதல்ல யாரு தேடுனது? கேளுங்க, சொல்லுங்க. இயேசு ஒரு ஊமையாக்குன்னு சொல்லுகிறது. அப்படியானால் உலகத்திலே காணாமல் போன மனுஷனை குறித்து அவள் எவ்வளவு பரிதபிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உலகத்திலே ஆண்டவரை விட்டு காணாமல் போன கோடி கோடி மனுஷர்கள்ல கோடி மனுஷர்கள் ஆண்டவருக்கு முன்னே வராம அந்நிய தெய்வங்களை ஆராதித்து தன் இஷ்டம் போல போய் சபைக்கு போனாலும் ஒன்னும் புரியாம உணராம போர் ஆடுகளை பார்த்து கத்த சொல்லுகிறார். காணாமல் போர் ஆடுகளை தேடுங்கள் என்று கத்த சொல்லுகிறார். காணாமல் போன ஆடுகளுக்கு புத்தி சொல்லுகிறார். காணாமல் போன ஆடுகளை மடங்கடித்து கொண்டு வர சொல்லுகிறார். காணாமல் போன ஆடுகளுக்கு ஞானத்தை கொடுக்க சொல்லுகிறார். அவர்கள் என்னுடைய அன்பை அறியாம காணாம போய் கொண்டிருக்கின்ற அநேக ஆடுகளை
கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஒரு மனுஷன் காணாமல் போன ஆடு அவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறது கடைசி கால நரகமாக்கும். அந்த நரகத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக வந்தது. அதுக்கு எவ்வளவு ஷம உண்டோ அந்த ஷமைய கல்வாரி சிலுவையில சகித்தார். எவ்வளவு பாடுகள் உண்டோ கல்வாரி சிலுவையில சகித்து அவர் தேவ சாயலாய் உயிர்த்தெழுந்தார். அதனால நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனா இன்னும் ஆடுகள் கிறிஸ்து கொடுக்கிற போஜனத்துல அதிகமா வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஆடுகள் சரியாய் சத்தியத்தை அறிந்தால் இந்த சபை போதாது, இன்னும் சபையை கட்ட வேண்டியிருக்கும். அவ்வளவு நிறைய ஆடுகள் சத்தியம் அறியாம அழிந்து கொண்டிருக்கும் போது தேவ சபையை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், காணாமல் போன ஆடுகளை தேட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வாங்க. அதுல 22, 23 வசனம் படிக்கலாம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவர்களை கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமந்து அவன் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அல்லேலூயா. பெத்சாயிதா பட்டணத்துக்கு வருகிறார். ஒரு குருடனை சிலராய் சேர்ந்து குணமாக்கும்படி அழைத்து கொண்டு வருகிறார்கள். நம்ம சபையில 80% குருட மாறாக்க என்னை சேர்த்தாக்கன்னு சொல்லுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் முழு குருடனாக்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் எங்க இருக்கிறான்? அந்த குருடன் எங்க இருக்கிறான்னு சொன்னா மோசமான இடத்துல. கண்ணு காணாவிட்டாலும் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் சொல்லும்படி துன்மார்க்கன் இருக்கிற இடத்துல வீடியும் வாங்கி வலிச்சு, அவங்க கொடுக்க கடலையும் வாங்கி சாப்பிட்டு, அவங்க கொடுக்க காப்பியும் குடிச்சு, வழிய போறவங்களில் அவங்க பேசுறத பார்த்து கண்ணு இல்லாவிட்டாலும் இவன் சிரிச்சு சுகமா இருப்பாக்க. பிச்சையும் எடுக்கலாம், சுகமா வாழவும் செய்யலாம், ஒரு குழப்பம் இல்லை. கண்ணு இல்லாதனால எல்லாத்தையும் யாரு கேட்டாலும் 10 ரூபா கொடுப்பான். அந்த பெத்சாயிதா பட்டணத்துக்கு ஆண்டவர் போறா. அவனை அவர் பிடித்து கொண்டு வந்த பிடித்து என்ன செய்கிறாராம்? அவனுடைய கண்ணை தொட்டு வெளியே கொண்டு வருகிறாராம். அல்லேலூயா. நீங்க தாழ உள்ள வசனம் வீட்டுல போய் படிச்சுக்கணுங்க. அவனை தாளை கொண்டு வந்து கேட்கிறாரு, இப்ப நீ ஏதாவது காண்கிறியான்னு சொல்லி. மனுஷன் எல்லாம் மரங்கள் நடக்கிறத போல நான் காணுகிறேன். ஆண்டவராக தொட்டது ஒரு தொடுதல தொட்டாரு. மனுஷன் எல்லாம் மரங்கள் நடக்கிறது போல நான் காணுகிறேன். அப்ப தெளிவாக இல்ல. அப்ப சபைக்கு ஒரு தெளிவுண்டு, விசுவாசிக்கு ஒரு தெளிவுண்டு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தெளிவு. மற்றவங்க யாருக்குமே தெளிவு வேண்டாம், உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாக வேண்டும். அல்லேலூயா, புரியுதா? அப்ப ஏன் முழுசா அவனுக்கு கண்ணு காணல? பேசலாம். மீண்டும் தாளை உள்ள வசனம் சொல்லுகிறது, அவனை பிடித்து அந்த கூட்டத்திலிருந்து தனியே அழைத்து கொண்டு போனான். அல்லேலூயா. தனியே அழைத்து கொண்டு போய் என்ன கேட்டிருப்பாரு? நம்ம பாஷையில் என்ன கேட்டிருப்பாரு? லே, உனக்கு கண் ஒன்னும் இல்லை, உனக்கு இங்க என்ன இருப்பு? பேசலாம். உனக்கு கண் பார்வையில பிறக்கும் போதே உனக்கு இல்லை, நீ இந்த இடத்துல பரியாசம் பண்ணி கொண்டு இருக்க, உனக்கு என்ன காரியம்? இந்த கட்டமாகத்தையும் பாபாக்கு இடத்துல ஏன் இங்க வந்து இருக்க? அநேக கேள்விகளை கேட்டிருப்பார் இல்லையா? இப்ப நான் வருகிறேன், நீங்க ஒரு சாராய ஷாப்பில் இருக்கிறீங்க, நான் என்ன பேசுறேன்? உனக்கு இங்க என்ன வேலை? ஒரு ரவுடியோட உங்களுக்கு என்னடா வேலை? நான் பேசுறேன்னா பேசு. இங்க எதுக்கு நீ வந்திருக்க? நீ சபைக்கு வருகிற பிள்ளை இல்ல, ஆராதிக்க வருகிற பிள்ளை இல்ல. அப்ப ஆண்டவரா இயேசுவை பல நாள் பார்த்திருப்பாரு. பெருசாக அடிக்கடி போகுது, பல நாள் பார்த்திருக்காரு. அப்ப அவனை கண்ணு 2வது தொடுவதற்கு முன்னே அவனுடைய குற்றங்களை முழுவதும் விளக்கி கொடுத்தார். அவனுடைய இருக்கிற பிரச்சனையை விளக்கி கொடுத்து விட்டு ஆண்டவர் சொன்னா, மீண்டும் அந்த கண்ணை தொட்டார். அவன் சரியா மனுஷரை பார்த்தான், சரியா மரங்களை பார்த்தான்,
சரியா கண் கண்டது. அந்த வெளிச்சம் சரியாய் கிரியை செய்து. இன்றைக்கு கர்த்தர் நம்மை தொட்டிருக்க ஒரு முறை சந்தித்திரு. இன்னும் கண்ணு தெளியல்ல, ஆத்மீக கண்ணு தெளியல்ல. கர்த்தர் நம்மை கரம் பிடித்திருக்கிறான், ஆத்மீக கண் இன்னைக்கு தெளியல்ல. ஆத்மீக கண்ணு தெளியாம இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செய்கிறான்? சுவிசேஷம் கொண்டு உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தர் அந்த கண்ணை தொட்டது போல உங்களை தொட முடியாதபடி நீங்கள் தூரே நிற்கிறீங்க என்று பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொடாம ஒரு பிள்ளை பிழைக்காது. கர்த்தர் தொடாம கண்கள் திறக்காது. கர்த்தர் தொடாம வியாதிகள் மாறாது. கர்த்தர் தொடாம பிசாசு போகாது. கர்த்தர் தொடாம பாவங்கள் போகாது. கர்த்தர் தொடாம அக்கிரமங்கள் மாறாது. கர்த்தர் தொட்டால் மாத்திரம்தான் உங்க வாழ்க்கையில வெளிச்சம் வரும். ஆனபடி கர்த்தர் தொடாதபடி இருக்கின்ற பாவம் எதுவோ அதை கண்டுபிடித்து இன்றைக்கு வெளியே மாற்றிவிட்டார். கர்த்தர் தேவன் உன்னை தொட வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க மிரக்கல் ஒன்றும் பேச மாட்டார் ஆண்டவர். இன்னை பாஸ்டர் பேசும் போல காலு வலி தீர்ந்தோம், கைவலி எங்கன தீர்ந்தோம் மோளை அப்படி ஒன்றும் பேச மாட்டார். கர்த்தர் ஒரு பாவி மனம் திரும்புவதை பார்க்கிறார். ஒரு அக்கிரமக்காரன் மனம் திரும்புவதை பார்க்கிறார். அவனை பார்த்து விட்டு ராஜாவின் பிள்ளையை மாற்றி நீயும் ஆபவனே குமாரனாய் இருக்கிறாய் என்று உன்னோடு பேசுவதற்காய் இழந்து போனதை தேடி வந்திருக்கேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்ற ஆவியானவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடி வந்தேன் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் சொன்னா, நீ அங்க போகவே கூடாது. அந்த கூட்டத்திலேயோ அந்த கிராமத்துக்குள்ளேயோ எங்கே நீ போகக்கூடாது. போன என்ன ஆகும்? மீண்டும் கண்ணு பெய்விடும், பெய்விடும். நாமும் பல இடங்களில் கண்ணு காணாத மக்கள் மத்தியில் தான் இருக்கும். விக்கிர ஆராதனை கண்ணு காணாதவர்கள், வேத வசனம் வெளிச்சம் இல்லாத கண்ணு காணாதவர்கள் கூட நான் இருக்கின்ற மக்கள் மத்தியில் தான் இருக்கும். ஆனா நீங்க இன்றைக்கு கர்த்தருக்கு இடம் கொடுத்தா இரண்டாம் தொடுகை இல்லை, முதல் தொடுகையிலே உங்கள் ஆத்மீக கண்கள் திறந்து தைரியமா சபைக்குள்ளே போகும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் வந்திருக்கிறேன் என்று ஆவியானவர்